அன்பிற்கினிய அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் இனிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் அருளிய பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டீச்சிங் என்ற தொகுப்பிலிருந்து முதல் பிரின்சிபிளான The first principle of true teaching is that nothing can be taught. உண்மையான கற்பித்தலின் முதல் கோட்பாடு என்பது எதையுமே கற்பிக்க முடியாது என்பதாகும் என்ற கோட்பாட்டினை நான் தங்களோடு கடந்த பதிவில் பகிர்ந்து கொண்டேன். இப்பதிவில் பகவான் அருளிய இரண்டாவது சித்தாந்தத்தை நான் தங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The second principle is that the mind has to be consulted in its own growth. கல்வியின், கற்றலின், கற்பித்தலின், கற்றல் தொடர்பான செயல்பாடுகளின் மிக இன்றியமையாத இரண்டாவது கொள்கை ஒரு மனத்தின் வளர்ச்சியை பற்றி அம்மனத்தை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்பதாகும். நான் என்னுடைய முந்தைய பதிவில் மனம் கற்றலில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனை நான் தங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன். மனம் அனைத்தையும் தீர்மானிக்கும் மிகப்பெரிய காரணியாகும். அந்த மனத்தின் வளர்ச்சியை மனதோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்பது இரண்டாவது கொள்கையாகும். கற்றலில் அல்லது கற்பிக்கப்படுதலில் பெற்றோர்களோ ஆசிரியர்களோ அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு இலக்கை நிர்ணயம் செய்து கொண்டு, ஒரு வழியை நிர்ணயம் செய்து கொண்டு அதை நோக்கிய பயணத்தை குழந்தைகள் மேற்கொள்ள வேண்டும். சில குறிப்பிட்ட குணங்களை, சில குறிப்பிட்ட ஆற்றல்களை, சில குறிப்பிட்ட கருத்துக்களை, சில குறிப்பிட்ட அறப்பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று பெற்றோரோ ஆசிரியரோ முன்பிருந்தே முடிவு செய்து கொள்வது மிகப்பெரிய தவறாகும். குழந்தைகளின் கற்றல் திறன் அவர்கள் மனதின் வளர்ச்சிக்கு ஏற்ப விரிவடைந்து கொண்டே செல்ல வேண்டும். காரணம், நாம் நிறைய உதாரணங்களை இவ்விஷயத்தில் காண முடியும். பெற்றோர்கள் அல்லது ஆசிரிய பிரபுக்கள் இவர்கள் வடிவமைத்து கொடுக்கிற வழிகளில் பயணிக்கிறவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். ஆனால் உச்சம் தொடமாட்டார்கள். மாணவர்கள் தங்களுடைய மனதை கலந்து ஆலோசித்து அவர்கள் கற்றல் பயணம் தொடர்கிற பொழுது அவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது மட்டுமில்லை, வாழ்வில் உச்சமும் பெறுகிறார்கள். இதற்கு நாம் பல உதாரணங்களை சொல்ல முடியும். உலக மக்களின் ஆன்மீக வாழ்வை மேம்படுத்துவதற்காக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இறை தூதர்கள் அல்லது இறைவனின் அவதார புருஷர்கள் அல்லது ஆன்மீக குருமார்கள் என்று நம்மால் வணங்கப்படுகின்ற இயேசுபிரான் அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுவாமி விவேகானந்தர் அவர்கள், பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள், ஸ்ரீ அன்னை அவர்கள், இவர்களெல்லாம் ஆன்மீகத்தில் உலகில் உச்சம் தொட்ட இறை தூதர்கள் அல்லது இறைவனின் அவதார புருஷர்கள் என்று நம்மால் வணங்கப்படுகிற உச்சம் தொட்டவர்கள். உலக அரசியலில் உச்சம் பெற்ற தலைவர்கள், உலக இசைத்துறையில் உச்சம் பெற்ற இசைக்கலைஞர்கள், மருத்துவத்தில் விஞ்ஞானத்தில் உச்சம் பெற்ற உலகளவில் வெற்றி பெற்ற அறிவியல் அறிஞர்கள், மருத்துவ நிபுணர்கள், விளையாட்டுத்துறையில் உச்சம் பெற்ற விளையாட்டு வீரர்கள் என்று உலகளவில் இருக்கிற அனைத்து துறைகளிலும் உச்சம் பெற்றவர்களின் பட்டியலை நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஒரு மிகப்பெரிய உண்மை இதில் என்ன இருக்கிறது என்றால்,
உலகில் உச்சம் தொட்டவர்களுடைய குழந்தை பருவத்தில் அவருடைய பெற்றோர்களோ அல்லது அவர்களின் ஆசிரியர்களோ அவர்களின் இலக்கை தீர்மானிக்கவில்லை. அவர்கள் பின்னாளில் இப்படி உருவாக வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்கள் தயாரிக்கப்படவில்லை என்ற மிகப்பெரிய உண்மை நமக்கு விளங்கும். என் அன்பிற்குரியவர்களே, உலக அரங்கில் உள்ள உதாரணங்களை நாம் பார்ப்பதை விட நமது உள்ளூரிலே, நமது வீட்டின் அருகாமையிலே, நாம் வசிக்கின்ற தெருவிற்கு அருகில் இருக்கக்கூடிய பக்கத்து தெருவிலே ஒரு ஏழை விவசாயியின் மகன் ஐஏஎஸ் அதிகாரியாக, ஐபிஎஸ் அதிகாரியாக, மிகப்பெரிய விஞ்ஞானியாக, மிகப்பெரிய மருத்துவ நிபுணராக உருவாகியிருப்பான். நீங்கள் தயவு செய்து அந்த உச்சம் தொட்ட மனிதர்களின் குழந்தை பருவ வரலாற்றை தயவு செய்து எண்ணி பாருங்கள். உலகளவில் உச்சம் பெற்ற வரலாற்றை நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது படித்தவர்கள் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உள்ளூரிலே, நமது அண்டை வீட்டிலே, நமக்கு அடுத்த தெருவிலே ஒரு உச்சம் தொட்ட ஒருவர் உருவாகிற செய்தியை நாம் படித்தோ கேட்டோ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நேரடியாக பார்த்தே தெரிந்து கொள்ளலாம். இந்த மிகப்பெரிய சித்தாந்தத்திற்கு, வாழ்வில் உச்சம் தொடுவதற்கு, குழந்தைகள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக உருவாகுவதற்கு மனம் அதனுடைய வளர்ச்சியில் முழுமையாக கலந்தாலோசிக்கப்பட வேண்டும் என்பதாகும். இதோடு மட்டும் இக்கருத்து முடிவடையவில்லை. இக்கருத்துடைய தொடர்ச்சி, என் அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு குழந்தையிடத்திலும் ஒரு தெய்வீகத்தன்மை ஒன்று இருக்கின்றது. அதனிடத்தில் ஒரு தனித்திறன் ஒன்று பொதிந்து காணப்படுகிறது. கல்வியின் நோக்கம் அத்திறனை கண்டறிவது, மேம்படுத்துவது, முழுமையடைய செய்வது. இந்த 3 பணிகளுக்கும் மாணவன் தன்னுடைய மனதோடு அடிக்கடி கலந்து ஆலோசிக்க வேண்டும். இயல்பாகவே குழந்தைகளுக்கு தங்கள் மனதோடு கலந்தாலோசிக்கிற ஆற்றல் நிறைய இருக்கின்றது. அவர்கள் இயல்பாக செயல்படுகிற சூழ்நிலைகளை நாம் உருவாக்கி தருவதும், அவர்கள் மனதோடு கலந்து ஆலோசிக்கிற அந்த பணியில் நாம் அவர்களை சுதந்திரமாக செயல்பட விடுவதும் மட்டுமே அவர்களை மனிதர்களாக, உச்சம் தொட்ட மனிதர்களாக மாற்றும் என்பது பகவான் அருளிய சித்தாந்தத்தின் மிகப்பெரிய உள்ளார்ந்த அர்த்தமாகும். மைண்ட் ஹேஸ் டு பி கன்சல்டட் இன் இட்ஸ் ஓன் growth. மனம் அதனுடைய வளர்ச்சியில் அடிக்கடி கலந்து ஆலோசிக்கப்பட வேண்டும். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த பதிவில் நான் தங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.